இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணுன்னாலே நிறைய பெர்மிஷன்ஸ் வேணும். அப்போ நீங்கள் வேலை செய்யணுன்னா பெரிய பெரிய ரெக்கமெண்டேஷன்ஸ் வேணும். அதுவே நான் செய்யணும்னு நினச்சேன்னா ஒன்று, நான் சொன்ன வேலையை செய்யணும். ரெண்டாவது, ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நீ தான் கிளியர் பண்ணிக்கணும். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஓகே. அப்போதான் நேஹா உன் லைஃப்பில் என்ட்ரி ஆனா. ஆனால் நேஹா கொடுத்த ஃபார்முலா ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபண்டர் ரொம்ப கோவப்பட்டாரு. I did not expect from this CEO அபிஜித். உனக்கு லாஸ்டா ஒரு சான்ஸ் தரேன். இந்த தடவையும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அந்த ஃபார்முலா எப்படி ஃபெயில் ஆச்சு? இது பிக் ஷாட்ஸ் கூட டீல். டேட் நாட் டேட், டைம் நாட் டைம். அது தெரிஞ்சிருந்து கூட யூ நாட் திங்கிங் வித் யுவர் பிரைன். கூப்பிடும் போதெல்லாம் ஓடி வந்தன்றதுக்காக இலக்காரமா பார்த்தா நல்லா இருக்காது. ஏந்திரா, திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் சான்ஸ். இந்த வாட்டி மிஸ் ஆச்சுன்னா ஃபண்டர் சும்மா இருந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். கெட் லாஸ்ட். ரிலாக்ஸ் ப்ரோ. See you. இதான் ஃபார்முலா என்ன? ஏன் ஃபெயில் ஆச்சு? அதான் எனக்கும் புரியல. இதுக்கப்புறம் நம்ம கையில் எதுவும் இல்லை. ஃபார்முலா ப்ரிப்பேர் பண்ண ஈஸ்வரே வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அந்த நேகா இமிடியேட்டா வரணும். எத்தனை யுகம் மாறினாலும் எத்தனை போர் நடந்தாலும் நம்பிக்கை துரோகம் பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறது மட்டும் மாறலடா. மாறவும் விட மாட்டீங்கடா. அப்புறம் எங்களை ஏன் கம்பெனி சப்போர்ட்னு ட்ராக் பண்ண? ஃபைனல் டீல் நடக்கிறதுக்கு 3 நாள் முன்னாடியே அபிஜித் எனக்கு கால் பண்ணி உடனே உன்னை பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஈஸ்வரோட வேலைலாம் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நம்ம நினச்ச மாதிரி நடக்குது சார். நேஹா எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு தான் சார் இருக்கா. இந்த வாட்டி ஃபார்முலா ஃபெயிலியர் ஆக சான்ஸே கிடையாது. நான் சின்ன வயசுல கேட்ட ஒரு கதை சொல்லணும்னு தோணுது. ஒரு காடு, நல்ல பசியில இருந்த ஒரு புலி. அதுக்கு ஒரு பசுமாடு கண்ணில் பட்டுச்சு. அதை சாப்பிட போகும்போது வீட்டுக்கு போயிட்டு கண்ணுக்குட்டிக்கு பாலை கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிச்சு. முதல்ல முடியாதுன்னு சொன்னாலும் கடைசியில புலியே ஒத்துக்குச்சு. மாடு வீட்டுக்கு போயிட்டு கண்ணுக்குட்டிக்கு பாலை கொடுத்துட்டு நல்லது கெட்டதை சொல்லி மறுபடியும் புலிகிட்ட வந்துச்சு. புலி அந்த மாடு கிட்ட இருந்த நேர்மையை பார்த்து, தாய் பாசத்தை பார்த்து அதை விட்டுடுச்சு. இந்த கதையில பசுவோட நேர்மை, பெருமையை பத்தி எல்லாரும் பாராட்டி பேசுவாங்க. ஆனா புலியோட பசிய பத்தியோ தியாகத்தை பத்தியோ யாரும் பேச மாட்டாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா புலியும் அந்த பசுவை விட்டுருக்காது. புரியலையா? மெட்டல் கொண்டு வரது நாம, ஃபார்முலாவை கலெக்ட் பண்றதும் நாம, ஃபண்டருக்கு சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணி சர்டிஃபை பண்றதும் நாம தானே? ஆமா சார். இது எல்லாம் தெரிஞ்ச வித்யுத் ஏதோ ஒரு பெர்சன்டேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணமே தவிர பார்ட்னர்ஷிப்பை எதுக்காக அவரு எக்ஸ்பெக்ட் பண்றாரு? அப்படின்னா உங்களுக்கு பணம் கொடுக்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா சார்? பணம் மட்டும் இல்ல, மெட்டலை கொடுக்கறது கூட விருப்பம் இல்ல. மணி மெட்டல் ரெண்டும் எனக்கு தான் வேணும். பிரதர், do you have any idea? 6000 கோடி செட்டில் ஆகிடும். ஒரு சின்ன ஆசை. ஆஃபீஸில் பார்த்த எத்திக்கல் ஹேக்கிங் சர்டிஃபிகேட், உன்னை பற்றி எப்பயும் பெருமையாக பேசுகிற என் பொண்டாட்டி, இதெல்லாம் நல்லா யோசிச்சு அபிஜித்துக்கு நான் சொன்ன பேர் தான் உஜ்வல். எத்திக்கல் ஹேக்கிங்கில் கோல்டு மெடலிஸ்ட். இவனுக்கு பலவீனம்னு எதுவும் இல்லையா? ஏன் இல்லை? இருக்கு. யார் அது? என் பொண்டாட்டி. வாட்? ஆமாம், என் பொண்டாட்டி தான். அவன் நெத்தியில் கன் வச்சா போதும்,
அந்த உஜ்வல் என்ன வேணாலும் பண்ணுவான். உன்னோட பிளான் தான் என்ன? இத்தனை பேரை ட்ராப் பண்ணி என்னதான் பண்ண போற? மெட்டலை டெலிவரி பண்ணுறதுக்கு 3 நாளுக்கு முன்னாடி அந்த மெட்டலை வெளியில் எடுத்துகிட்டு வரணும். மெட்டலை ஈஸ்வர் தான் வெளியில் கொண்டு வந்தான்னு அவன் மேலே எலிகேஷனை போடணும். நீ வேலை செஞ்ச கம்பெனிலேருந்து இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணதா அவங்க சொல்லியிருக்காங்க. நேஹாவை வச்சு கிட்னாப் நாடகத்தை அரங்கேற்றி ஈஸ்வரை எமோஷனலாக கார்னர் பண்ணி மெட்டல் பாக்ஸோட விஜுத்துக்கு அனுப்பணும். அங்கே விஜுத் ஈஸ்வரை லாக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவான். இங்கே அபிஜித் என் பொண்டாட்டியை பணயமாக வச்சுக்கிட்டு உஜ்வலை ஹேக்கிங்கை ரெடி பண்ண சொல்லி ஃபண்டர் வர நேரத்துக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அபிஜித் அங்கேருந்து கிளம்பிடணும். நீ அந்த மெட்டல் டெஸ்ட் பண்ணி சர்டிஃபை பண்ணுறதுக்குள்ள அந்த நேரத்துலேயே மெட்டலை ரீப்ளேஸ் பண்ணணும். வித்யுத்தோட அக்கௌண்ட்டுக்கு ஃபண்டர் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதும் அந்த பணத்தை உஜ்வல் ஹேக் பண்ணணும். அப்போ பணமும் மெட்டலும் ரெண்டுமே அபிஜித் கிட்ட இருக்கும்னு நினச்சோம். ஆனா நினச்சி பார்க்காத ஒரு இன்சிடெண்ட் அபிஜித்தை ரொம்ப கஷ்டப்படுத்திச்சு. என்னடா அது? நேஹா கிட்னாப் ட்ராமாக்கு ஒத்துக்காதது. உனக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்காக நோ சொல்ற? அவர் ஏமாத்தணும்னு தான் போனேன். ஆனா அவர் பாசமா கிட்ட வரும்போது அவ்வளவு பாசத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் இனி என்னால அவரை ஏமாத்த முடியாது. நேஹா 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 உனக்கு தெரியாதா? அவன் மேல ஒரு சின்ன அலிகேஷன் வச்சதுக்கே ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் மேலேயும் ஒரு இன்டர்கேஷன் ஸ்டார்ட் பண்ணான். அவமானப்பட்டதுக்கே அவன் அப்படி பண்ணப்போ நாம பண்ற அநியாயம் அவனுக்கு தெரிஞ்சா ஏன் பொண்டாட்டி தானேன்னு எக்ஸ்டென்ஷன் ஃபார்முலாவை கையில கொடுத்து வீட்டுக்கு வந்து பொறுமையா அவங்ககிட்ட பேசிட்டு இருப்பான்னு நினைச்சியா? சார் ஒரு வாட்டி பேசி பார்க்குறேன் சார். ஒரு பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினா நீ பெரிய ஆம்பளை நினைச்சிட்டு இருக்கியா? நான் சொன்ன வேலையை முடிக்க முடியல. இது உங்களுடைய துரதிர்ஷ்டம். நான் என்ன பண்ணுவேன்றதை இதை விட விவரமா உன்கிட்ட சொல்ல முடியாது. மனசார விரும்புறேன்னு சொல்றல்ல, நீ இது கூட பண்ண மாட்டியா? வேண்டாம் ப்ளீஸ். நான் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. இந்த ஒரு தடவை நான் சொல்றத செய். அதுக்கப்புறம் உன் புருஷன், உன் வாழ்க்கை எல்லாம் உன் விருப்பப்படியே. கிளம்பு. அவ உன்கிட்ட மறைச்சது மட்டும்தான் தப்பு. அதை தவிர அவ உன்கிட்ட உண்மையா மட்டும்தான் இருந்தா. அவளோட பேச்சு, அவளோட சிரிப்பு, அவளோட அன்பு உண்மைதான். அதனாலதான் உன்னை ஏமாத்த முடியாதுன்னு சொன்னா. இனி எல்லாம் நினைச்ச மாதிரி நடக்கும்னு நினைக்கும் போது ஃபார்முலான்றது பேப்பர்ல இல்லாம மனுஷ ரூபத்துல வரும் தெரியாம வித்யுத்தை மிஸ்லீட் பண்றதுக்கு அபிஜித் போன் எடுத்துக்கிட்டு வித்யுத்தை பார்க்கலான்னு நாங்க கிளம்புனோம். அதே நேரத்துல உஜ்வலும் இவளும் அபிஜித்தை பார்க்க கிளம்புனாங்க. ஆனா அதுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. நாங்க நினைச்சது மட்டும் நடக்கல. அப்பல இருந்து அபிஜித் கூட போன் லிஃப்ட் பண்ணல. அபிஜித் எங்க இருக்கான்? அவன் எப்பவோ செத்துட்டான். வாட்? அபிஜித் செத்துட்டாரா? ஆமா ப்ரோ, அபிஜித் செத்துட்டான். அதை கேட்கும் போது நானும் இப்படிதான் ஷாக் ஆனேன். புண்ணியமா எனக்கு பணம் கொடுக்காம செத்து போயிட்டான். ராஜு, உயிரோட இருக்கும்போது எவ்வளவு தப்பு பண்ணாலும் செத்ததுக்கு அப்புறம் புண்ணியம் தானே. டேய் சைத்தன்யா, இதுக்கு பின்னாடி உன் பிளான் எதுவும் இல்லல்ல? சத்தியமா ஈஸ்வர், இப்ப வரை எனக்கும் தெரியாது. அபிஜித்னா எனக்கு ரொம்ப பயம் இருக்கு. ஆனா கொல்ற அளவுக்கு தைரியம் இல்ல. அப்ப எங்க மேல நடந்த அட்டாக்க பத்தி உனக்கு எதுவுமே தெரியாதா? வாட்? நீங்க 2 பேரும் கேப்ல இருந்தீங்களா? உண்மையா அப்ப நடந்த அட்டாக் பத்தி நேஹா சொல்ற வரையும் எனக்கு எதுவுமே தெரியாது. அப்ப யாரா பண்ணிருப்பா? வித்யுத். Hey!
காலையில இருந்து பதில தேடி அலைஞ்சு டயர்டா இருக்கு. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் நீ டைம் எடுத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சொல்லு.